ஆஹா, புதையல்! சுவாமி, அங்கு பார்த்தீர்களா? கோபாலனுக்கு கிடைத்த ஐஸ்வர்யத்தை இன்னும் 10 தலைமுறைகள் உட்கார்ந்தே சாப்பிட்டாலும் அது தீராது. புதையலை எங்கு வைத்திருக்கிறாய்? அந்த பானையை ஐயாவிடம் கொடுத்து விட்டேன். யார் உன்னுடைய ஐயா? வந்து காட்டு. வா, மரியாதையாக ஒழுங்காக நடந்து வா. ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியாது. விட்டு விடுங்கள் ஐயா. செல்வந்தரே, மகாராஜா, குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க போகிறேன். நீ இந்த தீர்ப்பை பற்றி கருத்து எதுவும் சொல்ல விரும்புகிறாயா? இல்லை மகாராஜா, நீங்கள் சொன்ன தீர்ப்பே முற்றிலும் சரியாக இருக்கிறது. அப்படி என்றால் களவாடிய புதையலை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது, அப்படித்தானே? உண்மை மகாராஜா, புதையலை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. எந்த கடவுள் மேல் நீங்கள் சத்தியம் செய்ய சொன்னாலும் செய்கிறேன். இங்கு கடவுளின் விக்கிரகம் இருக்கிறது, இதன் மேல் சத்தியம் செய்வீர்களா? இல்லை இல்லை, நான் குற்றவாளி இல்லை மகாராஜா. எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்கள் முன்னால் பொய் சொல்வேனா? எனக்கு தெரியாது மகாராஜா, எனக்கு ஒன்றும் தெரியாது. வீரர்களே! இல்லை, நான் குற்றவாளி இல்லை. இல்லை மகாராஜா, நான் குற்றவாளி இல்லை மகாராஜா. இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது மகாராஜா. திருட்டு செல்வந்தனே, நேற்று இரவு உன் வீட்டிற்கு வந்து இந்த புதையலை களவாடியது நான் தான். இதை காப்பாற்ற என்னுடன் மல்லு கட்டிய உனக்கு நான் கொடுத்த பரிசைத்தானே இப்படி துணியை சுற்றி மறைத்துக் கொண்டிருக்கிறாய். அரசாங்கத்தை ஏமாற்றி அப்பாவி கோபாலன் மீது பழி சுமற்றிய காரணத்திற்காக கோபாலனுக்கு கொடுக்க இருந்த தண்டனையை உனக்கு கொடுக்கிறேன். இப்போதே இந்த தண்டனையை நிறைவேற்றுங்கள். இழுத்துக் கொண்டு போங்கள். விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள். வேண்டாம் மகாராஜா, என்னை மன்னித்து விடுங்கள். கோபாலன், மகாராஜா! கோபாலன், எழுந்து. உன்னை போன்ற உத்தம பக்தனுக்கு தண்டனையை தந்து பெரிய பாவத்தை சம்பாதிக்க இருந்தேன். நல்ல வேளை, இறைவன் அருளால் பெரும் தவறிலிருந்து தப்பித்தேன். குற்றவாளி என்று கருதியதற்கு பிராயச்சித்தமாக இந்த புதையலை உனக்கே தருகிறேன். குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இரு. அமைச்சரே, வாங்கிக்கொள் கோபாலன். அம்மா, 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 இங்க பாருங்கள் அம்மா, இங்க பாருங்கள். அந்த லட்சுமி தேவி என்னை கைவிடவில்லை. மகாராஜா வாழ்க! தாய் லக்ஷ்மி தேவி வாழ்க! தாய் லக்ஷ்மி தேவி வாழ்க! தாய் லக்ஷ்மி தேவி வாழ்க! போதும், நிறுத்து. நீ சொல்லும் சமாதானத்தை கேட்க நான் தயாராக இல்லை. எனக்கு பூதேவி வேண்டும். இந்த பாதாள லோகத்தின் அரசன் வீரன் இரண்யாட்சனுக்கு அவமானம். அக்னி வந்தான், தேவப்படை வந்தது என்றெல்லாம் சாக்கு சொல்லாதே. சங்கடா, உன்னிடம் இருந்த மகா சக்தியும் மாய வித்தைகளும் மங்கி போய்விட்டதா? என் பாதாள லோகத்திற்கு பூதேவி வந்தே ஆக வேண்டும். மன்னிக்க வேண்டும் பிரபு. நான் பூதேவியின் மனதை சிறிது சிறிதாக மாற்றி இங்கே கொண்டு வர முயற்சி செய்து கொண்டுதான் இருந்தேன். அந்த நேரத்தில் அக்னி தேவன் அங்கு வந்து 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 அந்த அக்னி தேவன் என்ன செய்தான்? என் அருகில் இருக்க வேண்டிய என் பூதேவியை எப்படி திசை திருப்பினான் என்று சொல். அந்த அக்னி தேவனை இந்த உலகத்திலேயே இல்லாமல் செய்து விடுகிறேன். பூதேவியின் பாதுகாப்பிற்காக மகாவிஷ்ணு வைகுண்டத்தில் ஒரு இடம் தயார் செய்வதாக அக்னி தேவன் சொன்னவுடன்
பூதேவி மேலான என் மாயப்பிடி தளர்ந்து விட்டது. பூதேவியின் மேல் என் மாய சக்தி தாக்கவில்லை. என்ன சொன்னாய்? மாயாவி விஷ்ணு பூதேவியை வைகுண்டத்துக்கு அழைத்து செல்ல போகிறானா? அவன் மட்டும் என் கையில் சிக்கட்டும். சிறிதும் இரக்கமே நான் காட்ட மாட்டேன். ஆனால் அந்த மாயாவி என் கண்ணுக்கே தெரிவதில்லை. நேராக போருக்கும் வருவதில்லை. அறிவில்லையா அந்த பூதேவிக்கு? இந்த வீர இரண்யனை விட்டுவிட்டு எதற்காக ஓடி ஒளியும் கோழையின் பின் போகிறாள்? பூதேவி எனக்கு மட்டுமே சொந்தம். சொல்லு சங்கடா, பூதேவியின் பலம் பலவீனம் என்னென்ன சொல். அவளது பலம் பொறுமை. அவளுக்கு என்ன சங்கடம் வந்தாலும் பொறுத்துக் கொள்வாள். பலவீனம் இரக்கம். பூலோகத்தில் அவளது செல்வங்களான மானிடர்கள் கஷ்டப்படுவதை பூதேவி எல்லளவும் பொறுத்துக் கொள்ள மாட்டாள். மானிடர்களுக்காக அவள் என்ன வேண்டுமானாலும் செய்வாள். மகிழ்ச்சி சங்கடா, மகிழ்ச்சி. காதில் தேன் பாய்ச்சும் செய்தியை சொன்னாய். இந்த வார்த்தை போதும். அந்த பூதேவியை பூதேவி பவனத்திலிருந்து அக்னியின் கண் பார்வையிலிருந்து எப்படி பிரிக்கிறேன் என்று பார். கௌதமி, எதற்காக அவசரமாக ஓடி வந்திருக்கிறாய்? தாயே, நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம். ஓடிவிடுங்கள். எது நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அது நடந்தே விட்டது. இரணியாற்றன் படையோடு வந்து நம் அரண்மனையை சுற்றி வளைத்து விட்டான். கௌதமி, இங்கு என்ன நடக்கிறது? தாயே, இரணியாற்றன் படையோடு வந்து நம் அரண்மனையை சுற்றி வளைத்து விட்டான். அப்பாவி கிராம மக்களை அடிமையாக்கி இழுத்து வந்திருக்கிறான். இரணியாற்றா, நிறுத்து. அப்பாவி மக்களை ஏன் இப்படி வதக்கிறாய்? ஏய் பூதேவி, அரண்மனையை விட்டு வெளியே வா. நீ வராமல் இருந்தால் இவர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுவார்கள். இவர்களை காக்க நினைத்தால் சீக்கிரம் வெளியே வா. ஐயோ தேவி, என்னை காப்பாற்றுங்கள். வலி தாங்க முடியவில்லை தேவி, என்னை காப்பாற்றுங்கள். ஸ்ரீஹரி, நாராயணா, காப்பாற்றுங்கள். தயவு செய்து அப்பாவி மக்களை காப்பாற்றுங்கள். உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு யாரு இருக்கிறார்கள் பிரபு? எங்களை காப்பாற்றுங்கள். தேவி, அந்த கோழை மாயாவி வரவே மாட்டான். உனக்கு ஒருவரும் உதவ வரமாட்டார்கள். என் தேவி, நீ வெளியில் வருவதை தவிர வேறு வழியே இல்லை. பூதேவி, நான் எவ்வளவு எச்சரித்தாலும் நீ வெளியே வர மறுக்கிறாயா? இப்பொழுது பார், உன் அன்புக்குரிய இந்த அப்பாவியை எப்படி கொள்கிறேன் என்று பார். இரணியாற்றா, நிறுத்து. நான் வந்து விடுகிறேன். தாயே, ஸ்ரீஹரி வார்த்தையை மீற வேண்டாம். பாபுதேவி, கோட்டை தாண்டினால் கேடு சந்திப்பீர்கள். உள்ளே செல்லுங்கள் தாயே. ஏய் பூதேவி, இது கடைசி எச்சரிக்கை.
என் பொறுமையை சோதிக்காதே. நீ எல்லை தாண்டி வராவிட்டால் பூலோகம் முழுவதும் மானிட பிறவியே இல்லாமல் நான் செய்து விடுவேன். பூதேவி! பூதேவி, வெளியே வா. பூதேவி! ஸ்ரீஹரி, நாராயணா, நான் உங்கள் வார்த்தைகளை மீறுகிறேன். மன்னித்து விடுங்கள். எனக்கு மாற்று வழி தெரியவில்லை. என் மக்களை காக்கும் தாயாய் இருப்பவள் நான். என்னால் அவர்கள் வேதனையை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. என்னை காக்கும் பொறுப்பு உங்களுடையது. என்னை காப்பதும் கைவிடுவதும் உங்கள் கருத்தில் தான் இருக்கிறது. நிறுத்து. நான் வருகிறேன். வேண்டாம் தாயே, கோட்டை தாண்டாதீர்கள். இல்லை அக்னி தேவனே, என்னை தடுக்க வேண்டாம். இப்பொழுது நான் செல்லவில்லை என்றால் மனித குலத்தையே அழித்து விடுவான். நான் போகத்தான் வேண்டும். தாயே, நான் சொல்வதை கேளுங்கள். தாயே! பூதேவி, வா. தேவி, இன்று நீங்கள் சமுத்திர லோகத்திலிருந்து வந்து பார்க்கடலில் என்னுடன் சேர்ந்த திருநாள் அல்லவா? அதற்காக இந்த அரண்மனையை பரிசாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரபு, பிரபு, இனி உங்களால் மட்டும்தான் பூதேவியை காப்பாற்ற முடியும். அந்த துஷ்டன் இரணியாட்சன் சூழ்ச்சியால் பூதேவியை அரண்மனையை விட்டு வெளியே வர வைத்து விட்டான். பூதேவி அவன் கையில் சிக்கினால்
சர்வநாசமாக்கி விடுவான் பிரபு. அக்னி தேவனே, இப்படி நடக்கும் என்பது நான் எதிர்பார்த்ததுதான். ஆம், பூதேவியை உடனே காப்பாற்ற வேண்டும். இரணியாற்றா, பிரம்மன் மனதை குளிர்வித்து வரத்தை பெற்ற நீ மகாவீரன் என்று நினைத்தேன். ஆனால் ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்களை கொடுமைப்படுத்தலாமா? என்னை அடைவதற்காக இந்த அடாவடி காரியத்தை செய்யலாமா? இவர்களை பார்த்து உனக்கு கருணை வரவே இல்லையா? என்ன சொன்னாய்? கருணைதானே? காட்டி விடலாம். உனக்கு இவர்கள் மேல் எவ்வளவு கருணை! என்னிடம் அடி வாங்கி சித்திரவதைப்படுகிறார்களே, உன்னிடம் இருக்கும் கருணாரசத்தை வெளியே கொண்டு வருகிறார்களே, இவர்களை யார் என்று நினைத்தாய்? இவர்கள் மானிடர்கள் இல்லை. என்னால் உருவாக்கப்பட்ட மாய பிம்பங்கள். பாதுகாப்பு அரண்மனையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர நான் செய்த தந்திரம். இது நயவஞ்சகம், இது தந்திரம் இல்லை. உனக்கு இது நயவஞ்சகம், எனக்கு இது தந்திரம். எனக்கு தேவை நீ. வா என்னோடு. வா என்னோடு, வா. போதும் பூதேவி, நான் விளையாடும் மனநிலையில் இல்லை. உனக்கும் அதே மனநிலைதான் என்பதும் தெரியும். விஷ்ணு தந்த அந்த சிறைவாசம் போதும். இனி என்னுடன் வந்து அரண்மனை வாசம் செய். வா, புறப்படு. விடு, என்னை விடு. என்னை விடு. நாராயணா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். இந்த துஷ்டனிடமிருந்து காப்பாற்றுங்கள். நாராயணா, நாராயணா, இந்த அரக்கன் இரக்கமே இல்லாமல் பூதேவியை இழுத்துச் செல்கிறான். இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகளின் கதி என்ன ஆகும்? காப்பாற்றுங்கள் ஸ்ரீஹரி, காப்பாற்றுங்கள். பூதேவியை காப்பாற்றுங்கள் ஸ்ரீஹரி. ஸ்ரீமத் நாராயணா, ஸ்ரீஹரி, என்னை காப்பாற்றுங்கள். இந்த அரக்கனிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். நாராயணா, நாராயணா, என்னை காப்பாற்றுங்கள். சுவாமி, சுவாமி, ஹிரண்யாட்சன் பூதேவியை இழுத்து செல்கிறான். நாராயணா, விதி நெருங்கும் போது இப்படித்தான் விபரீதமாக யோசிக்க சொல்லும். இரணியாட்சன் பூதேவியின் மீது ஆசைப்படவில்லை, தன் மரணத்திற்காக ஆசைப்படுகிறான். அதுதான் விதி என்றால் நான் என்ன செய்வது? தாயே, தங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். பூதேவியை மீட்க
தாங்கள் தான் ஓர் வழி சொல்ல வேண்டும். உங்கள் கேள்விக்குள்ளேயே பதில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியவில்லையா? இரணியாட்சனை யாராலும் எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாது. தேவர்கள் கொடுத்த வரத்தை யாராலும் மாற்ற முடியாது விஷ்ணு தேவா.